Sorry ass DJ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை பிடித்து தூக்கி கொண்டு வரும்போது வேதாளம் 14வது கதையான அனங்கமஞ்சரி கதையை சொல்ல ஆரம்பித்தது. விசாலா என்ற பட்டினத்தில் பத்மநாபன் என்ற அரசன் நீதிமுறை தவறாமல் ஆட்சி செய்து வந்தான். தான தர்மங்கள் பல செய்தான். அந்நகரத்தில் அர்த்ததத்தன் என்ற பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனுக்கு அனங்கமஞ்சரி என்ற பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் செல்வமாக வளர்ந்து வந்தாள். பருவம் அடைந்தாள். கமலாகரன் என்ற ஓர் அழகிய அந்தன வாலிபனிடம் நெஞ்சை பறி கொடுத்தாள். ஏற்றத்தாழ்வு என்ற வேலி மட்டுமல்ல, ஜாதி என்ற அகழியும் குறுக்கே நின்றது. அதாவது அவள் நவநிதி வணிகனின் குமாரத்தி. அவன் மறையேதும் ஏழை அந்தணன். பெற்றோரிடம் தான் எண்ணத்தை சொல்லவும் அவள் பயந்திருந்தாள். அந்த அந்தன வாலிபனும் எங்கோ வேற்றூருக்கு போனவன். வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை. அவனுடைய ஆசை முகமும் அவளுக்கு மறந்துவிட்டது. இது இவ்வாறு இருக்கையில் அவள் தந்தை பக்கத்து ஊரில் இருந்த மற்றொரு வியாபாரியின் மகனான மணிவர்மனுக்கு மணம் செய்து கொடுத்தான். இவள் ஒரே மகளாகையால் மருமகனை தன் குடும்பத்தோடு இருக்கச் செய்தான். அனங்கமஞ்சரிக்கு தன் கணவன் மணிவர்மனை பிடிக்கவில்லை. ஒரு சமயம் மணிவர்மன் தாய் தந்தையர்களை பார்க்க சென்றிருந்தான். சில தினங்கள் கழிந்தன. ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் அனங்கமஞ்சரி தோட்டத்திற்கு வந்தாள். அவள் தகப்பனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சண்டிகாதேவியை மனதில் நினைத்து கமலகரனை இந்த ஜென்மத்தில் அடைய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் கணவனாக வாய்க்க அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புடவை தலைப்பினால் சுருக்கு போட்டு கொண்டாள். தோழி மாலதிகை கண்விழித்து பார்க்கையில் அனங்கமஞ்சரியை காணாமையால் அவளை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடி வந்தாள். சுருக்கை கத்தரித்தாள். அனங்கமஞ்சரி கீழே விழுந்து விட்டாள். தோழி அவளை தேற்றி காரணத்தை கேட்டறிந்தாள். உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று தோழி தைரியம் சொன்னாள். மறுநாள் காலையில் மாலதிகை யாரும் அறியாமல் கமலகரன் வீட்டிற்கு சென்றாள். நடந்ததை கூறி இருவரும் சந்திக்க ஏற்பாடு செய்தாள். அன்றிரவு வானில் சந்திரன் தோன்றினான். காதலர்கள் இருவரும் தோட்டத்தில் சந்தித்தார்கள். காதலின் வேகத்தில் இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். உணர்ச்சி வசப்பட்டு இருவரும் உயிர் விட்டனர். தோழி இந்த சோக காட்சியை கண்டு புரண்டு அழுதாள். மறுநாள் காலையில் இருவருடைய உற்றார் உறவினரும் அங்கு வந்து கூடினார்கள். அவர்களுக்கு அவமானம், ஆச்சரியம், துக்கம், பிரமிப்பு எல்லாம் ஒருங்கே உண்டாயின. இந்த சமயம் மணிவர்மன் மனைவியை பார்ப்பதற்காக ஆவலுடன் மாமனார் ஊருக்கு வந்தான். நடந்ததை அறிந்து தோட்டத்திற்கு ஓடி வந்தான். அங்கே வேறொருவன் பக்கத்தில் தன் மனைவி பிணமாக கிடப்பதை பார்த்தான். உணர்ச்சி வேகத்தில் அவன் உயிரும் பிரிந்து சென்றது. நகர மக்கள் ஆச்சரியமடைந்து அங்கே திரண்டு விட்டனர். தோழி மாலதிகை சண்டிகையிடம் முறையிட்டாள். சண்டிகையும் உடனே அம்மூவரையும் மனோவிவகாரம் ஏதும் இல்லாமல் பிழைத்து எழுமாறு அருளினாள். மூவரும் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உயிர் பெற்று எழுந்தார்கள். அனைவரும் மகிழ்ந்தனர். கமலாகரன் வீடு திரும்பினான். அர்த்ததத்தன் மகளையும் மருமகனையும் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். கதை முடிந்தது. வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, அரசே, மோகத்தால் கண்ணிழந்த இம்மூவரில் யார் அதிகமான விரகதாபம் கொண்டவர் என்பதை சொல்லும். காதலன், காதலி, கணவன் இம்மூவரில் யார் உயிர் நீத்தது அபூர்வம் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், அம்மூவருள் மணிவர்மனே
அதிகமான விரகதாபம் கொண்டவன். மற்ற இருவரும் பரஸ்பரம் மோகித்து காலத்தால் வளர்த்த ஆசை வசப்பட்டு அதன் விளைவாக உயிர் துறந்தார்கள். ஆனால் மணிவர்மனோ தன் மனைவி வேறொருவன் மீது கொண்ட காதலால் உயிர் துறந்தாள் என்பதை கண்ணால் கண்டும் அருவருப்பு கொள்வதற்கு பதிலாக மகத்தான காதல் வருத்தத்தால் உயிர் துறந்தான். ஆகவே உயிர் நீத்த கணவனின் செயலே அபூர்வமானதாகும் என்றான். இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும். தேங்க்யூ. Sorry, it's DJ.